வணக்கம். ஆசிய கண்டத்திலே கடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் சிறப்பாக 51 ஏக்கரில் நடராஜ பெருமானுடைய அந்த நாட்டியம் உலகமே கோயிலை நாடுவதற்கான மையப்புள்ளியாக அமைந்துள்ளது என்றால் அதை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்று சொல்லுவது, அதை நாம் பார்ப்போமா? பல ஆயிரம் கோடி டாலர்கள் செலவு செய்து ஒரு 10 ஆண்டுகளாக சிதம்பரம் நடராஜனுடைய தன்மையை ஆராய்ச்சி செய்யும் பொழுது கட்டிட கலைஞர்கள், பொறியாளர்கள், அறிவியலர்கள், எக்கனாமிஸ்ட்டு, ஜியோகிராஃபிஸ்ட்டு, மெடிக்கல் experts, genius analyze how to organize. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வியப்பாக உள்ளது. சிதம்பரம் நடராஜர் கால் பெருவிழில்தான் மொத்த பூமியின் காந்த மைய புள்ளியே இருப்பதாக உலக நாடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதற்காக எந்த விதமான டெலஸ்கோப்பும் அவர் பயன்படுத்தவில்லைங்க. அதனால் 5000 வருடங்களுக்கு முன்பே திருமந்திரத்தில் திருமூலரின் சக்தி எப்படிப்பட்டது? உலகத்திற்கே வழிகாட்டும் அறிவியல் நூலாகும். பலதரப்பட்ட அறிஞர்கள், ஆய்வாளர்கள், பொறியாளர்கள் இதையெல்லாம் சிந்தனைக்கும் செயலுக்கும் உட்பட்டு பார்க்கும் பொழுது உலகின் பூமித்திய ரேகையின் சரியான மையப்பகுதியாக உள்ளது. 79 டிகிரி 21 செகண்ட் என்று அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி உள்ளது என்றால் வியப்பாக உள்ளது அல்லவா? அந்த வகையிலே கூகுள் வரைபடத்தில் வானத்தின் மையப்பகுதியிலிருந்து பார்த்தால் அந்த வானத்தின் மேல் இருப்பது நமக்கு சரிவாக இந்த வானவியலின் உச்சகட்டம் அதிசயத்தை நாம் உணரலாம். அந்த வகையில் இந்த மனித உடலை அடிப்படையாக கொண்டு 9 நுழைவாயில்கள், மனித உடலில் இருக்கின்ற 9 வாயில்கள், விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை 21,600 தங்க தகடுகள் கொண்டு வெய்யப்பட்டுள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிக்கிறான் என்பது முன்பு நாம் பதிவு செய்தாலும் கூட, யாவரும் அறிந்தாலும் கூட நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்வோமா? 72,000 தங்க ஆணிகள் நம்முடைய மனித உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடிகள். திருமந்திரத்திலே அழகாக மானுடர் கை வடிவு சிவலிங்கம், மானுடர் வடிவு சிதம்பரம், மானுடர் வடிவு சதாசிவம், அவருடைய மொத்த அமைப்பு ஒரு திருக்கூத்தே என்று அதை நிறைய நம்முடைய ஏராளம் தாராளமாக உள்ளது, நாம் அறிந்த ஒன்று. அந்த வகையிலே நாம் இதை ஜெனீவாவிலே ஐரோப்பிய காலத்திலே அந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆராய்ச்சி மையத்திலே 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் அங்கு நிறுவப்பட்டுள்ளது. அவருடைய நடன காலத்தில்தான் இச்சிலை ஆய்வகத்திற்கு இந்தியாவிடமிருந்து பல்லாண்டு காலமாக அதை வடிவமைத்ததை பார்க்கின்றோம். இங்கே உள்ள தீர்த்தங்கள் சூரிய தீர்த்தம், புலிமேடு, அனந்த தீர்த்தம், அது மேற்கு திசையில் அனந்தீஸ்வரர் பகுதியில் உள்ளது. பிரம்ம தீர்த்தம், சிங்காரத்தோப்பு என வழங்கப்படும் திருக்காலாஞ்சேரியில் உள்ளது. சிவபிரியை, திருப்பார்கடல், ஒரு கிணறு, பரமானந்த கூபம். அதோடு இல்லை, நம்ம இப்போ அடுத்த மாதம் பாருங்கள் சுதந்திர தின விழா, அதற்கு அந்த கோயிலினுடைய உச்சியில் கொடியேற்றுவது இந்த சிதம்பர ஆலயத்தில் மட்டும்தான் என்பதை நீங்கள் மோட்ச தீபம் என்று சொல்கிறார்கள். சித்திரக்கூட கோவிந்தராயருடைய வரலாறும் உள்ளது. 108 வைணவ தலங்களிலே கடலூர் மாவட்டத்திலே 40வது திவ்ய தேசமாக குலசேகர ஆழ்வார், 2 திருமங்கை ஆழ்வார், 3 அந்த மங்களாசன நிகழ்ச்சியும் அங்கு நாம் பார்க்கின்றோம். இந்த வகையிலே நள்ளிரவிலே நடராஜர் தரிசனம். ஒரே கோபுரம் இருக்குங்க. அந்த 4 கோபுரம் எவ்வளோ ஹைட்டுனா 135 அடி உயரம் உள்ளதுங்க. இவ்வளவு சிறப்புமிக்க நம்முடைய பாரம்பரிய அதை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம். வாழ்விலே ரத்தன சபாதிக்கு பின்புறம் தீபாராதனை, சிதம்பரத்திலே இருக்கின்ற அந்த தீட்சியர்கள் எல்லை தாண்டாது அவர்கள் இந்த கோயிலினுடைய வழிபாட்டையும்
வருகின்ற அன்பர்களுக்கு ஒரு பெரிய படைப்பை அவர்கள் மற்றவர்களுக்கு பாடமாக்கி கொண்டிருக்கிறார்கள். மழைநீரை வெளியேற்றுகின்ற அந்த பூமிக்கடியிலே சுரங்க வடிவல் 13ஆம் நூற்றாண்டு காலத்திலே பாம்பு போல் வாய்க்கால் இருந்தால் தண்ணீர் பனை ஏறும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நீரை எளிதாகவும் சிக்கனமாகவும் 1200 மீட்டர் அளவிற்கு அந்த மழைநீரை அப்பொழுதே சேர்த்து வைத்திருக்குள்ளார்கள் என்பதையும் சிதம்பர நடராஜர் கோயில் 2 ஆண்டு, அதாவது ஆண்டுக்கு 2 முறை, அதாவது மார்கழியில் ஒரு திருவாதிரை என்றும் ஆணில திருமஞ்சனம் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி பல நிகழ்வுகள், பல அதிசயங்கள் நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டியதை ஒரு ஆண்டுக்கு 6 அபிஷேக ஆராதனையும் நாம் ஆண்டோர்கள் இதை கண்டு வியக்கின்றார்கள். நாமும் இதை உணர்வோம், உணர்த்துவோம். சிவாய நமகம். திருச்சிற்றம்பலம்.